அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக இந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு கொடான கோடி நன்றிகளை எடுத்து இந்த நாளில் கூட ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 49 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்த முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என்னை என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நம்மை முன்குறித்திருக்கிறார். இந்த நாளிலும் முன்குறித்த தேவன் நம்மை அழைத்தும் இருக்கிறார். அழைத்த தேவன் நம்மை அவர் பெருக பண்ணவும் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். அதனால ஆண்டவரை நாம் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். முதலாவது அவரை கனம் பண்ணணும், துதிக்கணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தீவுகளை எனக்கு செவி கொடுங்கள். தீவுகளில் இருக்கிற எல்லா விதமான மரம் செடி கூட அவருக்கு செவி கொடுக்குமா. தூரத்தில் இருக்கிற ஜனங்களும் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். ஜனங்களாக இருந்தாலும் மரங்களாக இருந்தாலும் அவர் ஒவ்வொரு ஜாதிகளாக இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த அவர் உண்டாக்கி இருக்கிறார். அவர் கல்லும் மண்ணு அல்ல, உண்மையுள்ள தேவன். அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. அவரை எப்பொழுதும் நாம் மகிமைப்படுத்தவே நம்முடைய கடமையா இருக்கிறது. அவரை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இந்த வசனத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அவரை நாம் ஒரு நாள் கூட விடாமல் அவரை துதிக்க வேண்டும்.